மேடம் இங்கே வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் தெரியுமா? சொல்லுங்க. ஓ லெஜண்ட்டுக்கா? என்ன விசேஷம்? சும்மா ஜாலி ஷாப்பிங். தமிழெல்லாம் கலக்குறீங்க. ஆமா இது இங்க என்ன வேணும்? மேல போற வழி. மேலே போகிறது அந்த பக்கம் இருக்குது. அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்? அதுதான் நானும் கேட்குறேன். ஃபோனை பார்த்து நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஆக்சுவலி ஆடிஷனுக்கு எனக்கு அந்த சாரி வேணும். நாங்கள் தான் 2 புடவை தூக்கிட்டு போயிடலான்னு இருக்கோம். ஆடிஷனுக்கு இப்போ வெஸ்டர்னில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். மேடம் கூட்டிகிட்டு வந்து 1 மணி நேரம் ஆகுது. சரி, என்ன பண்ணுறீங்க? என்ன எடுக்கிறதுனே தெரில. பிளாங்காக இருக்குது. எதுக்கு வந்தோன்னே தெரில. வண்டி கீழே தான் அப்படி கிளம்பிடலாமா? போயிடலாம். எதுக்கு வந்தோன்னே தெரில. வந்தோம் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கோம். வாங்க இப்போ மேலே போகலாம். நமக்கு முக்கியமான செக்ஷன் எது தெரியுமா? எது? செப்பல் செக்ஷன். அங்கே போனால் தான் ஒரு தனி எனர்ஜி வரும். போகலாமா? வாங்க. எதுக்கு அடிக்கிறதுக்கா நீ? மேடம் இதோட ஆமாம், என்ன வாங்குறதுனே தெரில. பொண்ணு தான் பாருங்க. ஓகே ஓகே, ஒரு வழியாக ஒன்று வாங்கிட்டீங்க போல. திருப்பி போட்டு போட போறீங்க. அடுத்த ரீல்ல தான் வாங்கலாம். கரெக்ட். ஏன்னா அடிக்கடி அடிப்பாங்க. அடுக்கி வைப்பீங்கன்னு சொன்னேன். ரேக்ல அடுக்கி வைப்பீங்களா? அடுக்கி வைப்பீங்கல்ல, அடிப்பாங்கன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஏதோ மைண்ட் வைஸ் தப்பா கேக்குது உங்களுக்கு. இருக்கும். நீ குட் பர்சன். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த சுத்தி என்ன இருக்கு தெரியுதா? பறக்கும். என்ன ஸ்கூல் வந்துட்டீங்க? கிராக் செக்ஷன் போறதுக்கு இங்க வந்துட்டேங்க. சரி வாங்கிருங்க. அப்படியே யூனிஃபார்ம் போட்டு கிளம்பிடலாம். கரெக்டாக அதே மாதிரி தான் கழுத்துல இதெல்லாம் மாட்டிக்கிறீங்க. கழுத்துல ஒரு கச்சிப் கட்டி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே கிண்டல. ஸ்கூல் பேக்கும் கீழே இருக்குது. வாட்டர் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கலாம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் பொண்ணு நிற்கிது. பொண்ணு நீ ஆட்டமாக ஆடுவியா? நீ ஜேஆர்கேல சேர்த்துடலாமா? சோ இப்போ நான் ஜேஆர்கே ஸ்கூல்ல தான் படிக்க போறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 11th ஸ்டாண்டர்ட். 11th ஸ்டாண்டர்ட். அதென்ன 11th? பி செக்ஷன். ஏ வேணாமா? ஏ வேணாம். ஏன்? பி செக்ஷன்ல தான் மிடில் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அது எப்படி கணிக்கிறீங்க? ஆமா, ஏல வந்து எல்லாரும் ஓரளவுக்கு பெரிய ஸ்டூடண்ட்ஸா இருப்பாங்க. ஸ்டடீஸா இருப்பாங்க. சரி வாங்க, நம்ம இந்த செக்ஷன்ல இருந்து நம்ம செக்ஷனுக்கு போவோம். வாங்க வாங்க. ஸோ ஃபைனலி நான் செலக்ட் பண்ண செப்பல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதில் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லுங்க. இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பார்ட்டிக்கெலாம் வேர் பண்ணிவிட்டு பார்ட்டி வேர் கொஞ்சம் பழசாக இருக்குது, வேறு மாற்றிடலான்னு நினைக்கிறேன். இது மட்டும் வேறு மாற்றிக்கலாம். தென் ஒயிட் கலர், இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Then this one, brown, dark brown. Finally Crocs தேடி போனேன்னா பட் Crocs வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ இதை வாங்கிட்டேன் டிஃப்ரெண்ட்டாக இந்த தடவை Crocs டைப்பில். நெக்ஸ்ட் நம்ம என்ன வாங்க போகிறோன்னு பார்க்கலாம். குறுக்க இந்த கௌசிக் வந்தா மேடம், நான் உங்கள் பொருளாக இருக்குதெல்லாம் ஒரே குஷி தான். கையெல்லாம் பரபரன்னு இருக்குதா? ஆமாம். சரி, ஏதாவது ஒன்று எடுத்து சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? தூங்குங்க தலைக்கு வச்சுக்கிட்டு. என்னடா
இவ்வளவு 10 கிலோப்பா. உங்களுடைய ஹையஸ்ட் வெயிட் எது? 7 கிலோப்பா. தூக்குறது தூக்கிடுவேன், பட் ஸ்ட்ரென்த் பண்ண கஷ்டம். சரி ட்ரை பண்ணுங்க. தூக்குறது தூக்கிடலாம். இது என்ன கேஜி? 10ல் 10ல் வந்து எவ்வளோ பண்ணுவீங்க கவுண்ட்டு? 10ல் பண்ண மாட்டேன். 10ல் பண்ண மாட்டீங்க. இது மட்டும் பண்ணு. லிஃப்ட் மட்டும் தான் பண்ணுவீங்களா? ஷோல்டர் லிஃப்ட் மட்டும் பண்ணுவீங்க? ஷோல்டர் மட்டும் தான் பண்ணு. ஓகே சரி. கையில் ஆர்ம்ஸில் இது எவ்வளோ தூக்க முடியும்? 5 எடுத்துக்கோங்க. 5 இங்கே இருக்கு. 3 இதோ இருக்கு. இங்கே இருக்கு. ஒண்ணுமே இல்லைப்பா இது. ஈஸியா இருக்கிறது வெயிட்டே இல்ல. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். நல்லா இருக்கு இது. 5 வெயிட்டாக இருக்கோ? பரவாயில்ல 5 பண்ணிட்டீங்க. சூப்பர். ஷீ இஸ் மை ஓல்ட் ஸ்டூடெண்ட். அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படி. அடுத்து 5 வரையும் பண்ணுவேன். 7.5 எடுங்க. ட்ரை பண்ணிடுவோம். எடுங்க. இதோ இருக்கு. இதுக்கான இது அடுத்து கொஞ்சம் மேடம் weight 7.5 எடுக்க போகிறாங்க. அது 10 பக்கத்தில் இருக்கு பாருங்க. அந்த 7.5. இது 7. மேடம் இன்னும் அதுக்கு அடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க. ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த இடம் உடஞ்சிரும். ஓஹோ உங்கள் கை இரும்பாச்சே. நோ நோ. எங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணி கேட்டுங்க. ஏதாவது ட்ரைவ் ஏதாவது வித்த பண்ணி காமிச்சிங்கன்னா தெரியும். மேடம் வந்து ஜிம் ஃப்ரீக். அது எத்தனை கேஜி? 5. 2 கையில் ஏதாவது பண்ணி கேட்டுங்க டிஃப்ரெண்ட்டாக. 2 கையில் அப்படி பட்டுன்னு அடிப்பேன். கரலாகெல்லாம் சுற்றுவீங்களா? ஓ இது வேற இருக்கா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். வா வெயிட் எங்கள் அப்பா பண்ணுவார். இதெல்லாம் நம்மளுக்கு வேணாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து தான் பார்க்கணும். பட் நமக்கு இதுவே போதும். ஃபோர் kg. மேடம் பர்ச்சேஸ் ஓவரா? பேட்டு கையில் எடுத்துட்டீங்க. வீட்டில் ஆல்ரெடி காஸ்ட்லி பேட் வச்சுருக்கேன். இருந்தாலும் ஏதோ வந்தோம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து கையில் வச்சுருக்கேன். வேண்டாம் இங்கே வச்சுருவோம். இப்போ அது வாங்கலையா? சரி வெயிட்டாவது ஒரு 2 கிலோ எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வேண்டாம். அப்புறம் ஜிம் போக கஷ்டமாயிரும். சரி ஒரு கேரம் போர்டாவது வாங்கி கொடுங்க. எங்கே இருக்குது கேரம் போர்டு? கேரம் போர்டு நம்ம ஆர்டர் பண்ணி தான் செய்யணும். ஆர்டர் பண்ணணும் கேரம். நம்ம கேரம் போர்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி போகலாமா? பில் போட்டுட்டு கிளம்பலாம். சரி ஓகே வாங்க பில் போட்டு. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவ்வளோதானா? நானா இன்னைக்கு ஷாப்பிங் ஜாலியாக போச்சு. எனக்கு ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க? என்ன விஷயம்? நேற்று ஆக்சுவலி லேசர் பண்ணியிருக்கேங்க. ஃபேஸில் வந்து எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எதுவுமே அப்ளை பண்ணல. ரா ஃபேஸ் தான். ஸோ அதனால் வந்து அப்படி இருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு ஃபீவர், பயங்கர ஃபீவரு. அந்த ஃபீவர்லேயும் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு டைவர்ஷனுக்காக தான் வந்திருக்கேன். அதனால் சரி ஒரு ஜாலி ஷாப்பிங் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஜாலி ஷாப்பிங். ஸோ இந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பயங்கர ஃபீவராக இருக்குது. எஸ் முடிச்சுக்கலாம். என்னங்க லஞ்சா 4-5 கப்பு கிடக்கு. இது டின்னருங்க. டின்னர் என்ன சாப்பிட்றீங்க? ஸ்நாக்ஸ் டைம். அதான் உடம்பு சரியில்லை ஃபீவர்னாங்க. ப்ரௌனி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா? இதுக்கு மேலே சாப்பிட முடியல. ஓகே வச்சிடலாமா? சாப்பிட்டீங்க? ஸோ இன்றைக்கி ஷாப்பிங் அவ்வளோதான். ஷாப்பிங் முடிச்சுட்டு
சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. ஓவர்.